வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள திரு டொனால்டு டிரம்புக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உள்நாட்டு கனிம உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் வகையில் தேசிய தீவிர கனிம திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு கவின் கலைக்கல்லூரியில் 21 கோடி ரூபாய் செலவில் 3 புதிய கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 240 மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈரோடு வந்தடைந்தனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் 47வது அதிபராக திரு டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். அவர் 2வது முறையாக அதிபர் பொறுப்பை ஏற்றுள்ளார். வாஷிங்டனில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமெரிக்க தலைமை நீதிபதி திரு ஜான் ராபர்ட்ஸ் திரு டிரம்புக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். துணை அதிபராக திரு ஜே டி வான்ஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் உலக நாடுகளின் பல்வேறு தலைவர்களும் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். அதிபராக பதவியேற்றுள்ள திரு டொனால்டு டிரம்புக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் மீண்டும் இணைந்து செயல்படுவதை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உலகின் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். திரு டிரம்பின் பதவிக்காலம் வெற்றிகரமாக அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உள்நாட்டு கனிம உற்பத்தியை அதிகரிக்கவும் இறக்குமதியை குறைக்கும் வகையிலும் தேசிய தீவிர கனிம திட்டத்தை மத்திய அரசு விரைவில் தொடங்கும் என்று நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் கொனார்க்கில் நேற்று தேசிய அளவிலான கனிம வளத்துறை மாநில அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். கனிமங்கள் இறக்குமதி செய்யும் நிலையை தவிர்ப்பதுடன் வெளிநாடுகளில் கனிம ஏல நடைமுறைகளை ஊக்குவிப்பது, கனிமச் சுரங்க நடவடிக்கைகளுக்கு மாநில அரசுகள் ஒத்துழைப்பது போன்ற நடவடிக்கைகளுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். லித்தியம், கோபால்ட், தாமிரம், நிக்கல் போன்ற அரிதான கனிமங்களை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். இதுபோன்ற முக்கியமான கனிமங்களை உற்பத்தி செய்வதற்கான உலகளாவிய தளத்தை இந்தியா ஏற்கனவே அரசு மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொண்டிருப்பதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். சென்னையில் உள்ள பழமை வாய்ந்த அரசு கவின் கலைக்கல்லூரியில் 21 கோடி ரூபாய் செலவில் 3 புதிய கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளதாக மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார். அரசு கவின் கலைக்கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த கவின் கலைக்கல்லூரி 175 ஆண்டுகளை நிறைவு செய்து 176வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் நிலையில் பழைய கட்டிடங்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். புதிய கட்டிடங்களுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் திரு மு பே சாமிநாதன் குறிப்பிட்டார். பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி பெற தொழில் பயிற்சி முடித்த தகுதி வாய்ந்த இளைஞர்களை தேர்வு செய்வதற்கான முகாம் அரியலூரில் நடைபெற்றது. இதில் தேர்வு பெற்ற பயனாளிகள் இந்த பயிற்சி தங்களுக்கு பெரிதும் உதவும் என தெரிவித்தனர். என் பேர் நிதிஷ்குமார். நான் அரியலூர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வெல்டர் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு பிரதம மந்திரியின் தொழில் பழகுனர் சேர்க்கை இதுக்கு நான் இப்போ என்என்சியில் செலக்ட் ஆகியிருக்கேன். இதனால் எங்களோட வாழ்க்கை தரம் மேலும் மேலும் உயர்ந்திருக்கு. ஐடிஐ முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ் எங்கே பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அந்த நேரத்தில் இந்த அரசு உருவாக்கின முகாம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. என் பேர் கார்த்திகா. என் சொந்த ஊர் நச்சுக்கலாம். பிரதான் மந்திரி தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் நடைபெற்றது. அதில் அரசு சிமெண்டில் நிறுவனத்தில் நான் அப்ரெண்டிஸ்க்கு தேர்வாகியுள்ளேன். நான் எங்கே வேலைக்கு போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன். இந்த தொழில் பயிற்சி நிலையத்தில் முகாம் நடைபெறதை தெரிஞ்சுக்கிண்டு இங்கே நான் கலந்து கொண்டேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னோட வாழ்வாதாரத்தையும் என்னோட பேரண்ட்ஸோட வாழ்வாதாரத்தையும் நான் மேம்படுத்துகிறதாக இந்த இதில் நான் சேர போகிறேன். இந்த இதை ஏற்படுத்தி கொடுத்திய மத்திய சர்க்காருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு.
தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு. மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு பணிக்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 240 பேர் ஈரோடு வந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. 2,26,443 வாக்காளர்கள் வாக்களிக்க 53 வாக்குச்சாவடி மையத்தில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது. தேர்தலில் 47 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் பாதுகாப்பு பணிக்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கேரள மாநிலம் கொச்சின், திருவனந்தபுரம் மற்றும் கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஆகிய இடங்களிலிருந்து தலா 80 பேர் என மொத்தம் 240 மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈரோடு வந்தடைந்தனர். இவர்கள் வாக்குப்பதிவு நாளன்று உள்ளூர் காவல்துறையுடன் இணைந்து பணிபுரிவார்கள். மேலும் தேர்தல் நாள் வரை பிரச்சார கூட்டங்கள், பேரணிகள், ஊர்வலம் போன்றவற்றில் பாதுகாப்பு பணிகளிலும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையிலும் பணிகளை மேற்கொள்வார்கள். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி. நாமக்கல் மாவட்டத்தில் மதுவில் ஆசிட் கலந்து கொடுத்து 2 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவருக்கு தலா 3 ஆயுள் தண்டனைகளை விதித்து நாமக்கல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊராட்சி மன்ற தேர்தலில் துணைத் தலைவர் பதவி கிடைக்காத விரக்தியில் இந்த கொலை நடைபெற்றது. இது தொடர்பான வழக்கு நாமக்கல் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகளாக நடைபெற்ற நிலையில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இருவரிச் செய்திகள். நைஜீரியாவில் டேங்கர் லாரி வெடித்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 98 அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று அமெரிக்க ஆய்வு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. தில்லி சட்டப்பேரவைக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் 699 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் காரியாபாந்த் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் 2 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். அடுத்த மாதம் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள போக்குவரத்து ஊழியர்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்க மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் திரு இளம்பகவத் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 111 அடியாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி கடந்த 10 நாட்களில் அரசு பேருந்துகளில் 4,24,000 பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. கோலாலம்பூரில் இப்போட்டி நண்பகல் 12 மணிக்கு தொடங்குகிறது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்குகிறது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை இன்று தைவானின் ரேசான் யூச்சி லின் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா, தனிஷா கிராஸ்டோ இணை தாய்லாந்து இணையை எதிர்கொள்கிறது. ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென், பிரியன்ஷு ரஜாவத், கிரண் ஜார்ஜ், PV சிந்து, அகாஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் சூர்மா அணி பெங்கால் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. ரூர்கேலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் சூர்மா அணியின் பிரப்ஜோத் சிங், பனீந்தர் சிங் ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். பெங்கால் அணி சார்பில் ஜுக்ராஜ் சிங் 1 கோல் அடித்தார். இந்த தொடரில் 15 புள்ளிகளுடன் தமிழக அணி முதலிடத்தில் உள்ளது. இந்த தொடரின் மகளிர் பிரிவில் ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சூர்மா அணி தில்லி அணியை 5-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள திரு டொனால்டு டிரம்புக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உள்நாட்டு கனிம உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் வகையில் தேசிய தீவிர கனிம திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு கவின் கலைக்கல்லூரியில் 21 கோடி ரூபாய் செலவில் 3 புதிய கட்டிடங்கள் கட்டப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு மு. க. சாமிநாதன் தெரிவித்துள்ளார்.
ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 240 மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈரோடு வந்தடைந்தனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.